முதல் வினா, மத்திய பிரதேச மாநிலத்தில் ரூ. 44,650 கோடி மதிப்பில் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? விடை, நரேந்திர மோடி. இணைக்கப்படும் நதிகள் கென் மற்றும் பெத்வா நதிகள். இரண்டாவது வினா, ஓம்கரேஸ்வர் மிதக்கும் சூரிய சக்தி திட்டத்தை எந்த மாநிலத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? விடை, மத்திய பிரதேசம். மூன்றாவது வினா, வீர் பால் திவாஸ் என்ற தினம் வீர மற்றும் தியாகம் செய்த நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, டிசம்பர் 26. நான்காவது வினா, இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் காப்பீட்டுத் தொகையை எத்தனை லட்சமாக உயர்த்தி அறிவித்துள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன்? விடை, 2 லட்சம். ஐந்தாவது வினா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? விடை, 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 18. ஆறாவது வினா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தின் கீழ் விபத்தில் சிக்கியவர்களை 48 மணி நேரத்திற்குள் மருத்துவமனையில் சேர்ப்பதால் அளிக்கப்படும் உதவித்தொகை எத்தனை? விடை, ரூ. 5000. ஏழாவது வினா, 2025-26ஆம் நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் எப்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது? விடை, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 1. எட்டாவது வினா, 2024ஆம் ஆண்டிற்கான பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது எத்தனை சிறார்களுக்கு குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது? விடை, 17 சிறார்கள். ஒன்பதாவது வினா, சூரியனை முதலில் மிக நெருக்கத்தில் கடக்கும் விண்கலம் எது? விடை, பார்க்கர். பத்தாவது வினா, தமிழ்நாட்டில் எங்கு நடைபெறும் அகழாய்வில் உருண்டை வடிவ மணிகள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட வளையல்கள் கிடைத்துள்ளன? விடை, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டை. 11வது வினா, ஆளுநராக மணிப்பூர் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை, முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா. 12வது வினா, பீகார் மாநிலத்தில் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை, முன்னாள் கேரள ஆளுநர் ஆரிப் முகமது கான். 13வது வினா, ஒடிசா மாநிலத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை, ஹரிபாபு கம்பம்பதி. 14வது வினா, மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை, விஜயகுமார் சிங்.